வீட்டில் பிரியாணி செய்கிற அன்னைக்கு மட்டும் காலையிலேருந்தே நம்ம வயிற்று எம்டியாக போட்டுருவோம் நிறைய சாப்பிடணும்னு. அதுவும் ப்ரான் பிரியாணி செய்யும் போது நான்லாம் நாள்லேருந்தே சாப்பிட மாட்டேன். என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ப்ரான் பிரியாணியை ப்ரெஷர் குக்கர்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் என்ன சேர்த்து அது கூடவே கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 3 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக ப்ரௌனிஷாக மாறினதுக்கப்புறம் 3 தக்காளி 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. 10 பல் பூண்டு 10 சின்ன வெங்காயம் 3 துண்டு இஞ்சியை நல்லா நைஸாக அரைச்சி அதையும் அது கூட சேர்த்து பச்சை வாடை போகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அது கூடவே உப்பு, மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், கரம் மசாலா சேர்த்து பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு புதினா கொத்தமல்லியும் சேர்த்து அது கூடவே 1/2 கப் தயிரையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் 1/2 கிலோ பாஸ்மதி அரிசியை 1 லிட்டர் தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த ஊற வச்ச தண்ணியை மட்டும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய், நம்ம சுத்தம் பண்ணி வச்ச 1/2 கிலோ இறால் சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ இறால் சேர்த்தும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இறால் இந்த மாதிரி கடையில் சேர்க்கும் பொழுது உங்களுக்கு ஓவர் குக் ஆகி ரப்பர் மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. அரிசியும் தண்ணியும் சம அளவு வந்ததுக்கு அப்புறம் கனமான தோசைக்கல்ல மேலே தூக்கி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் மூடி போட்டு இறக்குனீங்கன்னா ஒரு டேஸ்டியான பிரான் பிரியாணி ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.